என்னென்னலாம் பேசுனீங்க? என்னானாலும் சரி, வீல் சேர்லலாம் உட்காந்துக்கிட்டு நான் அரசியல் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களா? டிவி நல்லா ஓடி இந்த டிவி டார்ச் லைட் அடிச்சு ஓட்டிங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எங்க போயிருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமாக எப்படி இருந்துச்சுன்னா, என்ன சார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எப்படி வாக்களிப்பேன்னா, ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதன்படி வாக்களிப்பேன்னு ஏர்போர்ட்ல வந்து பதில் சொன்னார். இதுக்கா இவ்வளோ வேகமாக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கணும் சார். திமுக எல்லாருக்கும் ஒரு விலை வச்சிருக்கு. ஆமா, உண்மைதாம்மா. அது நான் தான் சொல்றேன்மா. ஏமா தேமுதிக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாமகவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு வெறி பிடிச்ச மாதிரி 21ல இருந்து வெறி பிடிச்ச மாதிரி எதுக்கு சம்பாரிச்சாங்க? 21 மே எண்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதிமுக பீரியட்ல கான்ட்ராக்ட் டெண்டர் விட்டு பில்லு கிளியர் ஆகாம இருக்கும்ல. ஏற்கனவே அதிமுக கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த டெண்டர் அவனுக்கு கிடைச்சிருக்கும். டெண்டர் ஒர்க் முடிஞ்சிச்சு, ஏடிஎம்கேல கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தாச்சு, வேலையும் முடிஞ்சிருச்சு. பில்லு கிளியர் பண்ண போகும்போது 20% கொடுன்னு கேட்டிருக்காங்க எல்லா துறையும். ஐயோ என்ன ஏற்கனவே கொடுத்தா பில்லு கிளியர் ஆகும், கொடுக்கலன்னா இந்த பில்லும் வராது, இனிமேல் உனக்கு ஆர்டரும் வராதுன்னு சொன்னதுனால அவங்க வேற வழி இல்லாமல் ஒர்க் முடிச்சிட்டான். 5 கோடி ரூபாய்க்கு ஒர்க் முடிச்சிருப்பான். வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே 20% கொடுத்து அதுக்கப்புறம் அதே கான்ட்ராக்டர் பெரும்பாலானோர் கண்டினியூ ஆகுறாங்க. அன்னைக்கு டே 1 ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது புது டெண்டர்லாம் எதுவுமே விடல. கவர்மெண்ட் அப்பதான் வந்து உட்கார்ந்து எந்த இதெல்லாம் பெண்டிங் பில் 20% இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிக்கிறது எதுக்குமா? இந்த குடும்பம் திருப்பி ஆளணும்னு ஆசைப்படுதுமா தமிழ்நாட்டில்? அப்புறம் எப்படி 33 கோடி வாட்ச் வாங்குவீங்க? 2 கோடி ரூபாய்க்கு எப்படிமா இன்பநிதி கார் வாங்க முடியும்? இப்ப திரு கமல் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தா இந்த இடத்துக்கு போயிருந்திருக்க மாட்டார்ல. சோ வெற்றின்றது அரசியல்ல எவ்வளவு முக்கியம்? ரொம்ப முக்கியம் தான். விஜய்க்கும் இது பொருந்தும்.